வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம், நார் சத்து, நீர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அப்போ ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிந்து வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது சில் வாட்டரோட கலந்து நம்ம குடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ். ஸோ எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களோடு இணைந்து இதெல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால நம்மளுடைய உடம்புக்கு இது கிடைக்கும் பொழுது ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் அந்த நோய்கள் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். அதே போல நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி சீசனலா அட்டாக் ஆகக்கூடிய அந்த பருவகால தொற்று வியாதிகளான பூஞ்சை தொற்று வியாதி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்களையுமே வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி உடலை பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. நம்முடைய செரிமானத்தை சீராக்கி கொள்வதற்கு நம்ம எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அஜீரண கோளாறுகள் வந்து நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். இந்த எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வயிற்றில் சுரக்கக்கூடிய செரிமான அமிலங்களை போன்றே செயல்படுவதால உணவை எளிதில் ஜீரணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கலையுமே நமக்கு வந்து குணப்படுத்தும். காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா குடல் இயக்கம் சீராகி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும். பித்தத்தையுமே நமக்கு வந்து தணிக்கக்கூடியதாக தான் அந்த லெமன் ஜூஸ் வந்து நமக்கு இருக்குங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்த எலுமிச்சை சாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கு, குறிப்பாக செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை வந்து அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸாக லெமன் ஜூஸையுமே காலையில் நீங்கள் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீரோட எலுமிச்சை ஜூஸ் கூட மஞ்சள் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய உணவுகள், நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள்னு சொல்லக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து, நார் சத்து எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரித்துக் கொள்வதால தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் உங்களுடைய உடலில் இருக்காது. அதாவது லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய இந்த பெக்டின் அப்படின்ற நார் சத்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் துணை புரியுதால கொழுப்புகள் உங்களுடைய உடலில் வந்து கரைக்கப்பட்டு உடல் எடை வந்து கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்குங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோலில் வர வைக்குது. இப்போது நம்மளுடைய உடல் நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாததால் போதுமான அளவுக்கு ரத்தம் ஓட்டம் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து ரத்த நாளங்கள் வழியாக போக ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீராக இருக்கும். அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய இந்த பெக்டின் அப்படின்ற அந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை படியாமல் பாதுகாக்கும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் படிந்திருந்தாலும் அதை வந்து வெளியே அகற்றிவிடும். இதனால ரத்த நாளங்களில் இறுக்கங்களும் முன்னாடி கிடையாது. ஸோ கொழுப்பு படிவுகளும் இப்போ கிடையாதுன்றதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு வந்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயத்தையும் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும், இதய செயல்பாடுகளையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளணும்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடாதுங்க முதல்ல. அதனால உங்களுக்கு ஒருவேளை பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் அது வந்து உங்களுக்கு உருவாகிறது முன்னாடி தடுக்கிறதுக்கு கரை
கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம், அந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய கால்சியம் படிகங்களை கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் படிகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் போது தான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய இந்த சிட்ரிக் அமிலம் வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால் சிறுநீரகங்களில் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாவது முன்னாடியே உங்களுக்கு தடுக்கப்படும். மற்றும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சிறிய அளவில் அந்த சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அது சிறிய அளவில் இருக்கும்போதே அந்த கற்கள் எல்லாம் கரைத்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் கரைத்தும் வெளியேற்றிக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த கழிவுகளையுமே வந்து பெருமளவு சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கழிவு நீக்க மண்டல வேலையை முறையாக பராமரித்து உடலினுடைய வெப்ப சமநிலையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாங்க. சருமம் மற்றும் உங்களுக்கு வந்து பொலிவாக இருக்கிறதுக்கு, சருமம் இளமையாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கோலோஜன் உற்பத்தியை நமக்கு சருமத்தில் அதிகரிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இந்த கோலோஜன் சருமத்தில் நமக்கு வந்து உற்பத்தி அதிகப்படுத்தும் பொழுது சருமத்தில் வந்து புரதங்கள் வந்து உடையாமல் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்த ஓட்டம் சிறப்பான லெவலில் இருக்கும். நீர் சத்துக்கள் சருமத்தில் பராமரிக்கப்படும். அப்போ நம்மளோட சருமத்தில் சுருக்கங்கள் அப்படின்றது ஒன்று இருக்காது, வறட்சி அப்படின்றது இருக்காது. சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து தோலை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கலாம். ரத்தத்தையும் சுத்திகரிப்பதன் மூலமாக முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது போல நிறைய சரும தொற்று நோய்கள்லாம் எதுவும் வராமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, எப்போதுமே இளமை தோட்டத்தோட தெரிவதற்கெல்லாமே எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளலாங்க. வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. எலுமிச்சை ஜூஸ் வந்து இயற்கையாகவே கிருமி நாசினியாக செயல்படுது. இது வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போக்கி பற்கள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து வெதுவெதுப்பான தண்ணீரோட கலந்து காலையில் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களுடைய பற்களில் படும்பொழுது நீங்கள் முந்தைய நாள் சாப்பிட்ட அந்த உணவுகளுடைய அந்த உணவு துணுக்குகள், அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமிகள், அது எல்லாமே உங்களுக்கு வந்து அழிக்கப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகள் வீக்கம் ஏற்பட்டு பற்கள் பலவீனம் அடைந்து போகிறது, பற்களுடைய பற்சிதைவு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல், கிருமி தொற்றலாம் இல்லாமல், துர்நாற்றம் இல்லாமல், சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு எல்லாமே லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக லெமன் ஜூஸை எப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலை நேரத்தில் வந்து வெதுவெதுப்பான நீரோட எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் அரை மூடி லெமன் ஜூஸ் வந்து மற்றும் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் எடையை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாதாரண லெமன் ஜூஸ் வந்து உடல் சூடு உங்களுக்கு இருக்குன்னா அதை குறைச்சி புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கோடை காலங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குளிர்ந்த நீர் அல்லது சாதாரண நீரில் லெமன் ஜூஸ் வந்து கலந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கற்கண்டு கலந்து கொஞ்சம் உப்பும் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணித்து இழந்த நீர் சத்தையும் தாது உப்புகளையும் அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் உடலுக்கு உங்களுக்கு மீட்டு கொடுத்து மீண்டும் உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே போல் இஞ்சி புதினா கலந்த லெமன் ஜூஸும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எலுமிச்சை ஜூஸோட சிறிதளவு இஞ்சி சாறு மற்றும் நறுக்கிய புதினா இலைகளை சேர்த்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். லெமன் மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த வாயு தொல்லை, அஜீரணம், இந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் சரியாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சீரக தண்ணீரோட லெமன் ஜூஸையும் கலந்துக்கலாம். பித்தம் மற்றும் வாயு தொல்லை எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஒரு ஸ்பூன் சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீர் ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி அதில் லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை குறைக்கிறதுக்கும் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த வயிற்று உபசத்தை தீர்க்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். உணவுகள்லையும் நீங்கள் அப்பப்போ சேர்த்து பயன்படுத்தலாம். ரசம், சூப் வகைகள், சுண்டல், சேலட் போன்றவற்றின் மேலே எலுமிச்சை ஜூஸை வந்து நீங்கள் தூவி அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். கீரைகள் மற்றும் காய்கறிகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்முடைய உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி தான் துணை புரியுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.